ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் டெய்லரிங். இப்போ நம்ம சுடிதார் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கஸ்டமர் அளவு சுடிதார் கொடுத்து நமக்கு ஸ்டிச் பண்ண சொல்லலை, அளவு எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நான் அளவெடுத்து எழுதி வச்சுருக்கிறேன். அந்த அளவுப்படி நான் லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ மெயின் கிளாத்தில் நம்ம எப்படி போட்டு கட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ மெயின் கிளாத்தில் நம்ம 4 மடித்து போட்டு வச்சுக்கணும். மடிப்பு பாகம் நம்ம சைடு இருக்கணும். ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடு நம்ம இருக்க மாதிரி மெயின் கிளாத்தை நம்ம மடித்து போட்டுட்டு, இப்போ லைனிங் கிளாத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே நம்ம மெயின் கிளாத்தில் மடித்து போட்ட பாகத்துலேருந்து கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ லைனிங் கிளாத்தில் நம்ம ஒரு 5 இன்ச் அளவுக்கு நம்ம ஹைட்டு கம்மியாக கட் பண்ணியிருப்போம். மெயின் கிளாத்தில் 5 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணோம். இப்போ சுடிதாரோட உயரம் 40 இன்ச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் லைனிங் கிளாத்தில் நம்ம 35 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு, இப்போ மெயின் கிளாத்தில் ஹைட்டு 40 இன்ச்சு நம்ம போட்டு கட் பண்ணணும். எப்போவுமே சுடிதாரில் லைனிங்கை விட சுடிதார் டாப்பு கொஞ்சம் இறக்கமாக தான் கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம 4 போட்டுட்டு, இப்போ லைனிங்கில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மடிப்பு பாகம் நம்ம சைடு போடுற மாதிரி மடித்து போட்டு வச்சுருக்கோம். அதிலேருந்து ஹைட்டு நம்ம ஒரு 5 இன்ச் அளவுக்கு இறக்கம் விட்டுட்டு அந்த லைனிங் கிளாத்தை கரெக்டாக போட்டு பாருங்கள். ஏன்னா கிளாத் நகர்ந்து வந்துச்சுன்னா அளவு மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கரெக்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சுருக்கம் இல்லாமல் நல்லா துணியை நல்லா நீவி விட்டுட்டு லைனிங் கிளாத்தை கரெக்டாக போட்டுட்டு இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளவுஸை விட நமக்கு சுடிதார் ரொம்ப ரொம்ப ஈஸி. கட் பண்ணுறது நம்ம கரெக்டாக வச்சு நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி ஒரு சிலர் அளவெடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு தயங்குவாங்க. ஆனால் அந்த மாதிரி தயங்கக்கூடாது. ஏன்னா நம்ம அளவெடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அளவெடுத்து ஸ்டிச் பண்ண நமக்கு தயக்கமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி நம்ம வீட்டில் யாருக்காவது ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு சுடிதார் தைச்சிக்கலாம். இல்லை நம்மளே சுடிதார் போடுவோன்னா அளவெடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அது கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம மற்றவங்களுக்கும் அளவெடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், லைனிங் கிளாத்தை அப்படியே மெயின் கிளாத்தில் நம்ம போட்டு கரெக்டாக அந்தந்த இடத்துல சிசர் கட் கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம அளவெடுத்தும் தைக்கணும். அளவு கொடுத்தாங்கனாலும் அதையும் நம்ம வாங்கி ஸ்டிச் பண்ண கற்றுக்கணும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் சேர்த்தே நம்ம போட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஷோல்டர்கிட்ட ஹார்ம் கோல்கிட்ட எல்லாத்துலேயும் நம்ம சிசர் கட் கொடுத்துட்டு இப்போ பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் நம்ம சேர்த்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கை இது 3/4 ஹேண்ட் கேட்டிருக்காங்க. 3/4 ஹேண்டில் நம்ம லைனிங்கில் ஜாயிண்ட் வர்ற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை மெயின் கிளாத்தில் கரபாகம் நமக்கு கீழ் சைடு இருக்க மாதிரி மடித்து போட்டுட்டு 2 கைக்குமே வர மாதிரி நான் டபுளாக போட்டு மடித்து எடுத்துருக்கிறேன். இப்போ அதை கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் நல்லா நீவி விட்டுட்டு அதுக்கு மேலே இப்போ லைனிங்கில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதை கரெக்டாக நம்ம வச்சு போட்டுக்கலாம். இப்போ ஜாயிண்ட் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை கரெக்டாக வச்சு மெயின் கிளாத்தில் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் லைனிங் கிளாத்தில் 2.25 மீட்டர் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு நமக்கு 3/4 ஹேண்டுக்கு சைடில் நமக்கு ஜாயிண்ட் வர மாதிரி இருந்தது. இப்போ மெயின் கிளாத்தில் ஜாயிண்ட் வராத அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 2 கையுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு குடஞ்சி கட் பண்ணுவோம் இல்லையா, அதை நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கழுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு லைனிங் கிளாத்தில் நான் துணியை 4ஆக மடித்து போட்டிருக்கிறேன். மடிப்பு பாகம் நம்ம சைடு வர்ற மாதிரி போட்டுட்டு இப்போ கழுத்தோட அகலம் நான் 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஹைட்டு 8 இன்ச்சு பின் கழுத்து, இது 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு போயிடும். மொத்தம் 8.5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் கழுத்தோட உயரம். இப்போ கழுத்தோட அடிபாகத்துலேயும் நான் 2.25 இன்ச் அளவு அகலத்தை மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு லைன் போட்டுட்டு இது ரவுண்ட் நெக்கு. ரவுண்ட் நெக்குக்கு நம்ம அப்படியே ஒரு வளைவுகள் போட்டு வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கழுத்து மார்க் பண்ணதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் அகலத்துக்கு மார்க் பண்ணி இந்த சைடு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, அதனால் இந்த சைடு நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சுடிதாரில் வந்து நம்ம வந்து சுடிதார் கட் பண்ணும்போது அதிலே நம்ம வந்து கழுத்து கட் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி தனியாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இதை அப்படியே வந்து நம்ம வந்து சுடிதாரில் நம்ம வச்சு தைச்சிட்டு உள்ளே திருப்பி விட்டு நம்ம தையல் போடுவோம். அது தைக்கும்போது நம்ம பார்ப்போம். இப்போ பின் கழுத்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ முன் கழுத்து நம்ம கட் பண்ணுறதுக்கு லைனிங் கிளாத்தில் வந்து துணி இல்லாததுனால நான் வந்து மெயின் கிளாத்லேயே நம்ம 4ஆக போட்டு முன் கழுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள பிசர்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு இப்போ கழுத்தோட அகலம் வந்து 2.25 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு முன்கழுத்தோட உயரம் 6.5 இன்ச்சு, கழுத்தோட முன் உயரம் 6.5 இன்ச்சிலேருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு கீழே நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 6.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து கழுத்தோட அகலம் 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஸ்கேலால் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து முன் கழுத்து வந்து 6.5 இன்ச் அளவு தான் நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு கீழே வந்து நம்ம வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம ஃபேண்ட்டு கிளாத்தில் நம்ம ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம். அந்த டிசைன் கொடுக்கறதுக்கு ஒரு நெக்லஸ் மாடலை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அந்த இதிலேருந்து ஒரு வளைவுகள் போட்டு நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சுடிதார் டாப்பில் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டு, பேக்கு, முன்கழுத்து, பின்கழுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோன்னா இப்போ வந்து சுடிதாரில் நம்ம எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த டாப்புக்கு வந்து சாண்டில் கலர் பேண்ட்டு வந்து கேதரிங் பேண்ட்டு கேட்டிருக்காங்க. அதோட கட்டிங் வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், முன்கழுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அந்த நெக்லஸ் மாடல் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதில் தான் நம்ம வந்து பேண்ட் கிளாத் கொடுத்து நம்ம டிசைன் வைக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.